ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெசின்னு அதில் பட்டு கட்டி கட்டி ஆகிடுச்சு. அது சப்போஸ் நம்ம போட்டுன்னு இருந்தால் வச்சுக்கோங்க, உடம்புலாம் குத்த ஆரம்பிச்சிடும். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஜோக்கர் மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் தான் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு கட் பண்ணிக்கலாம். மேட்டு கட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் மாடலோட டையு. இது பாட்டமு பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேபி மாடல், குட்டியாக இருக்கும் கைஸ். பீஸ் நல்லா கைக்கு ஓட்டமாக இருக்கும். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வேக்ஸை போட்டுடணும். வேக்ஸை போட்டு நல்லா துடைச்சிடலாம். இல்லை சைடில் கீழே எல்லாத்தையும் போட்டு நல்லா துடைச்சிட்டு பாட்டமுக்கும் வேக்ஸு தான். வேக்ஸை போட்டு நல்லா துடைச்சிட்டு ஒன்றெல்லாம் அப்படி தான் நல்லா பீஸு ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிவி தான். அது முன்னாடி நல்லா துடைச்சிடலாம். நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா பீஸு கீழே அடியில் வருது. இது அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸை போட்டு நம்ம கம்பி ஒன்று வைப்பாங்க. வாங்க பிவி போட்டுடலாம். பிவி போட்டாச்சு. ஸ்பாஞ்சு போட்டு நல்லா துடைக்க வேண்டியதான். ஃபுல்லாக துடைச்சாச்சு. காய வச்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா அது பேபி மாடலுக்கும் வேக்ஸு போட்டுக்கலாம். வேக்ஸு போட்டு நல்லா துடைச்சிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிவி எடுத்துக்கலாம். பிவி போட்டு நல்லா துடைக்கணும். அவ்வளோதான், துடைச்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி போடுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெசினை ஊற்றிட்டு பட்டி போட்டு நல்லா தடவிக்கலாம். தடவிட்டு காய வச்சிடணும். பார்த்திங்கன்னா காய வச்சாச்சு. காய வச்சு எடுத்துட்டு ஆல்ரெடி நான் மேட்டெல்லாம் போட்டேன். இப்போ பீஸ் வந்து ரிலீஸ் மட்டும் தான் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இதுதான் மேல் பாட்டம். இது பீஸ் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் கிரைண்டிங்லாம் போடணும். அது முன்னாடி வந்து நல்லா தேய்ச்சிடலாம். ஏன்னா பாட்டம் போட போகிறோம் இல்லைங்களா. பாட்டம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா சைடில் இருக்கிறதுலாம் பேபி மாடல். இது பார்த்துங்க, நான் சொன்னது தான். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், கைக்கு அடக்கமாக இருக்கும். அடுத்தது பாட்டம் போட்டுடலாம். பாட்டமுக்கு ரெசின் ஃபஸ்ட்டு மேலே போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேட் வைக்கணும். சுற்றி நல்லா மேட் வச்சுட்டு அப்ளை பண்ணிடலாம். நல்லா சுற்றி அப்ளை பண்ணிட்டு நடுவில் எல்லாம் நிறைய மேட்டு வச்சு அப்படியே குத்துன்னு குத்த வேண்டியது தான். பார்த்தீங்களா, போட்டாச்சு. பேபி மாடல் சின்னதுக்கும் இப்போ போடணும். அதுக்கும் அடி பாட்டம் வந்து சின்னதாக தான் இருக்கும். நான் போட்டாச்சு. போட்டு காய வச்சாச்சு. பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டிங்லாம் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் பேபி மாடலு பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அவ்வளோதான். அது 25 பீஸு, இது 15 பீஸு. அவ்வளோதான். ஹோல்சேல்ஸ்லாம் போட்டாச்சு கைஸ். பார்த்துக்கோங்க, ஹோல்சேலாம் போட்டாச்சு. அவன் தான் கழுவிட்டு அப்படியே டீலர்கிட்ட அனுப்பிட வேண்டியது தான். அதுதான் முடியல தேய்ச்சி. ஓகே, பாய்.